இரவு நேரம் வந்துவிட்டது. நீங்கள் ஒரு நீண்ட நாளை கடந்து இப்போது மெதுவாக ஓய்வெடுக்க தயாராக இருக்கிறீர்கள். உங்கள் கண்கள் சோர்வாக உள்ளன. மூச்சு மெதுவாக காற்றை உள்வாங்குகிறது. மனதையும் உடலையும் அமைதிக்கு அழைக்கும் ஒரு இனிய நேரம் இது. இப்போது உங்கள் கண்களை மெதுவாக மூடி மனம் சாந்தமடைந்து பண்டைய காலத்து ஒரு பரிசுத்தமான கதையை கேட்க தயாராகுங்கள். மகாபாரதம் என்னும் மாபெரும் இதிகாசத்தில் இருந்து ஒரு மென்மையான தொடக்கம். பாண்டவர்கள் பிறந்த கதை. மிகச்சிறந்த அரசனாக இருந்த பாண்டு ஹஸ்தினாபுரத்தை நிர்வகித்தார். ஆனால் அவருக்கு ஒரு சாபம் குழந்தைகளை பெற்றுக்கொள்ள முடியாது என்பது. அவரது மனைவி குந்தி தன் பாலியத்தில் பெற்ற மந்திரத்தை நினைவுபடுத்திக் கொண்டாள். அந்த மந்திரம் தெய்வங்களை அழைக்க முடியும். அவர்கள் ஆசீர்வாதமாக ஒரு குழந்தையை அளிப்பார்கள். குந்தி முதலில் தர்மதேவனை அழைத்தாள். அந்த ஆசீர்வாதத்தில் பிறந்தார் யுதிஷ்டிரன், நேர்மை, நியாயம், சத்தியத்தின் உருவாக. பின் வாயு தேவனை அழைத்து பிறந்தார் பீமன், அழைக்க முடியாத வலிமை கொண்டவர். அடுத்து இந்திர தேவனை அழைத்து பிறந்தார் அர்ஜுனன், வீரமும்பில் யுத்தத்திலும் தலை சிறந்தவர். பாண்டுவின் இரண்டாவது மனைவி மாதிரி. அஸ்வினி தேவர்களை அழைத்து இரட்டையர்கள் நகுலன் மற்றும் சகதேவன் ஆகியோரை பெற்றாள். இந்த 5 பேரும் தெய்வீக பிறப்பாளிகள். அவர்கள் பிறப்பே தியானமும் தவமும் நிறைந்த ஒரு அற்புத நிகழ்வு. இப்போது உங்கள் மனது அமைதியடைந்து விட்டது. அந்த கதையின் நேர்த்தியும் நிம்மதியும் உங்கள் உள்ளத்திலும் பரவட்டும். மெதுவாக உங்கள் மூச்சை கவனிக்கவும். கண்கள் மெதுவாக மூடட்டும். இனிய இரவு வணக்கம் நண்பர்களே. கனவுகளில் பாண்டவர்கள் வரட்டும். தெய்வீகம் உங்கள் மனதில் பரவட்டும்.